ரீசெண்டாக தளபதியோட ஜனநாயகன் படத்தை மொதல் நாளே பார்த்தே ஆகணும்னு ஆஃபீஸ்க்கு வைத்த கலக்குதுன்னு லீவை போட்டுட்டு நம்ம வந்த தேட்டர் தான் ரெடில்ஸ் ராதா மூவி பார்க். ஜனநாயகன் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரை பற்றியும் முழுசாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ராதா மூவி பார்க்குன்ற தேட்டர் 2008 தான் கட்டினாங்க. இந்த தேட்டரை ரிலீஸ் பண்ண படம் என்னன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் 10 வேடங்களில் நடித்த தசாவதாரம். இந்த தசாவதாரம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நம்ம ஜாக்கி சான் சென்னைக்கு வந்திருந்தாரு. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் தலைமையில தான் இந்த ஆடி லான்ச் நடந்தது. தளபதி, அமிதாப் பச்சன், மம்முட்டி, ஜாக்கி சான் அவங்க ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல அந்த டைம்ல அவ்வளவு பீக்ல இருந்தாரு. ஜாக்கி சானோட தமிழ் டப்பிங் படம்லாம் நம்ம சென்னையிலயும் ரிலீஸ் ஆகும், பயங்கரமா ஓடும். தளபதி பாலிடிக்ஸ் வேற போயிட்டாரு, இதுதான் கடைசி படம் வேற சொல்லிட்டாங்க. இந்த தியேட்டர்ல ஏகப்பட்ட பேனர் இருக்குது, சுத்தி தளபதி பேனரா மட்டும் தான் இருக்கு. நான் தளபதிக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது 5 வயசுல இருந்து தளபதியோட ஃபேனு. எனக்கு என்ன வருத்தம்னா தளபதி மாஸ்டர் 2, லியோ 2, அந்த லியோ யூனிவர்ஸ், வெற்றிமாறன் கூட பண்ண வேண்டிய படம், கார்த்திக் சுப்புராஜ் கூட பண்ண வேண்டிய படம், இதெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் இந்த தியேட்டரோட மெயின் ஸ்கிரீன். இந்த தியேட்டர்ல மொத்தம் 4 ஸ்கிரீன் இருக்கு. தியேட்டர் மேலே ஏறி ஆடுறது, ஸ்கிரீனை கிளிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஆணி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல படம் பார்க்கலாம். இந்த தியேட்டர்ல 4 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் புது ஸ்கிரீனு, 2 ஸ்கிரீன் ரொம்ப பழைய ஸ்கிரீனு. பழைய 2 ஸ்கிரீனையும் ரெனோவேஷன் பண்ணாம இருக்காங்க, எல்லாமே கட்டச்சாரு. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கிற ஜிவிஎம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை மிலிட்டரி ஆபீசரா ஆக்கணும்னு தளபதி கிட்ட சொல்லிட்டு இறந்து போறாரு. உடம்புல ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற அந்த குழந்தைய எப்படி வளர்த்து மிலிட்டரி ஆஃபீஸர் ஆக்கினாரு, அதுக்கப்புறம் நடந்த மாஸ் எலமெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான், தளபதியோட கடைசி படம். ஆனால் தளபதிக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமாகவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தளபதியோட ஃபேர்வெல் ஃபிலிமா லியோ 2, இந்த கருப்பு, இந்த மாதிரி படம் பண்ணியிருந்தா மாசா இருந்திருக்கும். இதுதான் தளபதியோட கடைசி படம். இதுக்கப்புறம் படமும் வராது. படம் முடிஞ்சதும் சோகமாக வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இனிமே தளபதியோட ரீ ரிலீஸ் படத்தை தான் இனிமே தியேட்டரில் பார்க்க முடியும்.